வெல்கம் டு கார்த்திக் ஸ்டடி அகாடமி. ஸோ நம்ம போன வீடியோவில் வந்து 9th ஸ்டாண்டர்ட் மேக்ஸில் உள்ள ஃபஸ்ட்டு செட் லாங்குவேஜில் வந்து இன்ட்ரோடக்ஷன் பார்த்தோம். ஸோ அதோடைய கண்டினியூஷனில் வந்து எக்ஸாம்பிள் 1.1. ஸோ 1.1ல என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்கன்னா, ஏ ஈக்குவல் டு செட் ஆஃப் அஸ்வின், முரளி விஜய், விஜய் சங்கர், பத்ரிநாத் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஃபில்லிங் த பிளாங்க்ஸ் வித் அப்ரோப்ரியேட் சிம்பிள் belongs to or does not belongs to. நம்ம போன வீடியோலயே பார்த்தோம் belongs toனா என்ன, does not belongs toனா என்ன அப்படின்னு. ஸோ belongs toனா அந்த செட்டுக்குள்ள அந்த நம்பர் அந்த நேம் வந்து இருக்கிறதுன்னு அர்த்தம். ஸோ டஸ் நாட் பிலாங்ஸ் டு அப்படின்னா அந்த நம்பர் வந்து அதுல இல்ல, இல்ல அந்த நேம் வந்து அந்த செட்ல இல்ல, ஏன்ற செட்ல இல்லைன்னு அர்த்தம். ஸோ அதை மீன் பண்ணி தான் இப்போ இங்க போட போறோம். ஸோ முரளி விஜய் அப்படிங்கிறது வந்து இங்க ஏன்ற செட்ல இருக்கான்னு பார்க்கணும். ஸோ இங்க முரளி விஜய் அப்படிங்கிற நேம் வந்து இருக்கு. ஸோ அப்ப இங்க என்ன போடணும்னா பிலாங்ஸ் டு அதை போடணும். நெக்ஸ்ட் அஸ்வின், அஸ்வின் வந்துட்டு இதுல இருக்கா பார்க்கணும், இங்க இருக்கு. ஸோ அதனால இங்க என்ன போடுறோம், பிலாங்ஸ் டு போடுறோம். தென் பத்ரிநாத், பத்ரிநாத் இங்க இருக்கு. ஸோ அதனால இங்க பிலாங்ஸ் டு போடுறோம். தென் கங்குலி, கங்குலின்ற நேம் இந்த ஏன்ற செட்டுக்குள்ள இவங்க கொடுக்கவே இல்லை. ஸோ இப்போ என்ன, இந்த நேம் வந்து இல்லை, அதனால என்ன பண்றோம், டஸ் நாட் பிலாங்ஸ் டு அது போடுறோம். நெக்ஸ்ட் டெண்டுல்கர் பார்க்குறோம். டெண்டுல்கர் இங்க இருக்கா, டெண்டுல்கரும் இல்லை. ஸோ டெண்டுல்கரும் இல்லாமல இங்க என்ன பண்றோம், டஸ் நாட் பிலாங்ஸ் டு. ஸோ இதுல எதுவும் டவுட்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட்ஸ் பண்ணுங்க, கிளியர் பண்றோம். நெக்ஸ்ட் வீடியோல ரெப்ரசன்டேஷன் ஆஃப் ஏ செட் பார்ப்போம்.